வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஆதி காலத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஹைட்னு பாத்தீங்கன்னா 5.9 டெஃபினட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப ரேர்லியா தான் அவங்களுடைய ஹைட்ஸ்லாம் கம்மியா இருக்கும். அதுக்கு ஹார்மோனல் பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க, ஜீன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஆவரேஜான ஹைட் அப்படின்றது 5.5க்கு வந்துருச்சு. ஆனா இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கோம் இல்லையா? இந்த வேர்ல்ட்ல நம்ம மறுபடியும் அந்த 5.9க்கே போயிட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது கடையில என்னதான்ப்பா மாறி இருக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, உணவு முறை மட்டுமே தான் மாறி இருக்கு. ஆதி காலத்துல இருக்கிறவங்கலாம் யாரும் பெருசா சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டது கிடையாதுல்ல. மாமிசங்கள் மட்டுமே தான் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இடையில அக்ரிகல்ச்சர் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் நம்ம விளையிறது, அரிசி, பருப்பு இந்த மாதிரி செடி, கொடி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனா மறுபடியும் நம்ம நவீன முறைக்கு மாறுறோம் இல்லையா? அதனால மாடர்ன் சிட்டிக்கு ஏத்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் என்னென்னவோ எல்லாத்தையும் சாப்பிடுறோம் அப்படின்ற மாரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுல்ல. அதனால மேபி அந்த டிஃபரன்ஸ் வந்துருச்சோ அப்படின்ற மாரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இத பார்க்கும்போதும் ரிலேட் ஆக தான் செய்யுது. உலகத்துல இருக்கக்கூடிய ஜனத்தொகை அப்படியே ஏறிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கு. இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வெயிட் தாங்க முடியாம பூமி ஒரு வேளை விழுந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் அனிமல்ஸ் அப்படியே ஹியூமன்ஸையும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா 36% ஹியூமன்ஸ் தாங்க இருக்காங்க. 60% மனிதர்களால சாப்பிடப்படக்கூடிய உணவுகளா வளருது அனிமல்ஸ். அதாவது நம்மளுடைய தேவைக்காக சாப்பிடுறோம் இல்லையா? அது எல்லாத்தையும் நாமளாவே வளர்த்துறோம் அப்படின்னு அது ஒரு 60% போயிருமா. பாருங்க, 36% ஹியூமன்ஸுக்கு 60% அந்த அனிமல்ஸ் தேவைப்படுது. சரி, இது கூட ஓகே, மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா மீதம் இருக்கக்கூடிய அந்த 4% இருக்கு பாருங்க, அதுதான் வைல்ட் அனிமல்ஸ்ன்றாங்க. ஆக்சுவலாவே இத கேட்கும்போது என்னப்பா வெறும் 4% தான் இருக்குமாப்பா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆனா 4% மட்டுமே தான் வைல்ட் அனிமல்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால பூமியோடைய சுழற்சி முறையே மாறி இருக்கு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் யாருமே இப்ப ஃபாலோ பண்றது கிடையாது. ஒகேஷனல் ட்ரிங்கர்ஸா இருந்தவங்க கூட இப்போ அடிக்ஷனா சேஞ்ச் ஆகுற லெவலுக்கு போயிருச்சு. இப்படியே போய்க்கிட்டு இருந்தா என்னதான்ப்பா ஆகுறது உலகம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா இந்த குடியினால 12 செகண்டுக்கு ஒருத்தர் இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இதனால இறப்புகளும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மட்டும் தான் இப்படியான்னு கேட்டா கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாரி தான உடல் அமைப்பு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாரியான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு. ஆனா இதுலயும் நெறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப காஸ்ட்லியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல ரொம்ப லோக்கலா எடுத்துக்கும்போது அந்த மாரியான டிஃபரன்ஸ்னால தான் உயிரிழப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆல்கஹாலுடைய கன்சம்ப்ஷன் இருந்தாலே உயிரிழப்பு அப்படின்றது வரும். தொடர்ச்சியா இதே மாரி போய்க்கிட்டு இருக்கிறனால தான் 12 செகண்டுக்கு ஒரு முறை ஆல்கஹாலால ஒருத்தங்க உயிரிழந்துட்டே இருக்காங்க. தலையில இருக்கக்கூடிய ஸ்கல் இருக்குல்ல, அது எப்பவுமே ரொம்ப சூப்பரான ஷேப்ல இருக்கும். அது இல்லாம ரொம்ப பிளைனா இருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாருடைய தலையோட ஸ்கல்லையுமே இருக்குமா. குறிப்பா பேபி ஃபார்மேஷன் அப்போ இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வரும். ஆனா அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் அப்படியே நாளடைவுல ஓரளவுக்கு தழும்பாவே நம்மளுடைய ஸ்கல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராக்ஸ்க்கு பேர் தான் சூச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராக்ஸ் எங்கெங்க இருக்கோ அதுக்கேத்த மாரியான பேரோட இது ஆட் ஆகும். பட் ஜெனரலா இத சூச்சர்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. மொபைல் ஃபோன்ல சில டைம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அப்படியே அழகா ஃப்ளிக்கர் ஆயிட்டே இருக்கும். என்னப்பா இது, எவ்வளோ காஸ்ட்லியா நம்ம மொபைல் வாங்கி வச்சிருக்கோம், இப்படி ஃப்ளிக்கர் ஆகுதே அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஆனா அது டியூப் லைட் கிட்டலாம் போகும்போது தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஆக்சுவலா நம்ம டியூப் லைட்டே நல்லா கவனிச்சோம்னா அது ஆன் அண்ட் ஆஃப் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஃபோன்ல அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இத நம்பலன்னா ஒரு செகண்டுக்கு 50 ஹெர்ட்ஸ்ல அது டபன்னு ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அதனால தான் அந்த ஃப்ளிக்கர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ நம்ம கேமரால ரிப்பேர்ப்பா அப்படின்னு காட்டுற மாரியே இருக்கும். அதே மாதிரி அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்போ 50 ஹெர்ட்ஸா இருக்கலாம். ஒரு சில கண்ட்ரில தயாரிக்கக்கூடிய பல்ப்ஸ், டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். ஆனா அது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நம்மளுடைய ஃப்ரேம் ரேட்ட மாத்துனாலே சரியா போயிடும். ஆனா அப்படியெல்லாம் மாத்தாம என்னப்பா அது ஃபோன்ல ஃப்ளிக்கர் ஆகுது அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. சில பேர் லோ லைட்னா அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.